ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி செம்பருத்தி பூவும் அதோட இலையும் வச்சு ஒரு கண்டிஷ்னர் மேக் பண்ண போகிறோம். இது ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்துட்டு நம்ம 10 செம்பருத்தி பூவும் அப்புறம் ஒரு 10 இலை தான் தேவைப்படும். அப்புறம் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். இதை வச்சு நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த பூவையும் இந்த இலையும் வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். தண்ணியில் வந்துட்டு ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சோன்னா நமக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ஈஸியாக கிடச்சிரும். அந்த பூலையும் அந்த இலையிலையும் இருக்க அந்த வளவளப்பு தன்மை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ வந்து நம்ம இதை ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை வந்துட்டு காலையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக இதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னராக இருக்கும். இது ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ரெட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னராக இருக்கும்.